ஹலோ கைஸ், ஒரு WrestleMania 41 டே 2 மெயின் ஈவெண்ட்டை பற்றி ஏகப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் ராக் ஏன் இந்த ரா ஸ்மாக்டவுனுக்குலாம் வரலை, ஜான்சன் vs கோடி ரோட்ஸ் செக்மெண்ட்டை ஏன் பேசுனதே திருப்பி பேசுகிற மாதிரியே காமிச்சு முடிச்சிருக்காங்க. அண்டு இது எல்லாத்துக்கும் ஒரு உண்மையான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவில் டீப் அண்ட் டெப்த்தாக பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த WrestleMania 41 டே 2 மெயின் ஈவெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜிபியில் என்னடா வச்சிங்க ரெஃபரன்ஸ், இது எப்போ வைக்கிறோம் பர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த 40 இயர்ஸ் ஆஃப் WrestleMania நடந்த ஏகப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாத்தையுமே வந்து ரீக்ரியேட் பண்ணுற போகிறது தான் இந்த டே 2 மெயின் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்டின் தியரி vs ஜான்சன் WrestleMania 39 வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதில் வந்து எப்படி ஆஸ்டின் தியரி வின் பண்ணியிருப்பார், ஜான்சனை வந்து எஸ்டிஎஃப் க்ளீனாக கட் பண்ணி அவர் டேப் அவுட் பண்ணிட்டார் ஆஸ்டின் தியரி. பட் ரெஃப்ரி டவுனாக இருந்ததுனால ஜான்சனால் அந்த போட்டி ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு லோ ப்ளோ கனெக்ட் பண்ணி ஆஸ்டின் தியரி வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா. அதே தான் இந்த இடத்துல WrestleMania டே 2 மெயின் ஈவெண்ட்லேயும் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்க, ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. கோடி ரோட்ஸ் இப்படி தான் வந்து இந்த WrestleMania டே 2 மெயின் ஈவெண்ட் வந்து ஜெயிக்கவும் போகிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் ஜான்சனோட WrestleMania மேட்சஸில் அவர் என்னென்னலாம் பண்ணார், அந்த சூப்பர் ஈஏ போட்டது அதெல்லாமே வந்து அதையும் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண தான் போகிறாங்க. பட் மெயின்லி நம்ம டேரெக்டாக கிளைமேக்ஸ் சீனுக்கே போனோன்னா இதான் நடக்க போகுது. கோடி ரோட்ஸ் ஜான்சனை வந்து எஸ்டி போட்டு வின் பண்ண போகிறாரு. பட் ரெஃப்ரி டவுனாக இருக்க போகிறாரு. கோடி ரோட்ஸ் டேப் அவுட் பண்ண நம்ம ரெஃப்ரி வேண்டாம்னா எக்ஸாக்ட்லி இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு. பட் இதை ரீக்ரியேட் தான் பண்ண போகிறாங்க. பட் எக்ஸாக்ட்லி அக்யூரேட்டாக ரீக்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட். ஸோ எனிவே வந்து சம்ஹவ் கோடி ரோட்ஸ் வந்து அந்த ரீக்ரியேஷன் மூலிமா எப்படி வின் பண்ணிடுறாரு. அண்ட் அங்கே தான் நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரைவ் ஆகுது. இதுக்குள்ள சம்மந்தமில்ல மேட்சே முடிஞ்சதுக்கப்புறம் ராக் வராரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, WrestleMania 2011 அதாவது WrestleMania 27 த மிஸ் vs ஜான்சனான்ற ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதுலேயே எக்ஸாக்ட்லி இதே தான் நடந்திருக்கும். பட் அது என்னென்னா, மிஸ் வந்து க்ளீனாகவே வின் பண்ணியிருப்பார் ஜான்சனாவை. பட் க்ளீனாக வின் பண்ணி இருந்தாலும் நம்ம ராக்கோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வந்துங்கிறது வந்து அங்கே நடந்திருக்கும். பட் க்ளீனாக வின் பண்ணாலுமே கூட அந்த ஐ திங்க் அந்த மேட்ச்சில் வந்து மிஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் மூலியமாக தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் சரியாக ஞாபகத்தில் இல்லைங்க. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ராக் வருவார். அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த மேட்சை மீண்டும் ரீமேட்சாக ரீஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு போட்டிக்கு இந்த மேட்ச் இன்னும் முடியல, மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜான்சனுக்கு ஃபேவராக வர மாதிரியான ஒரு கொடுத்துருப்பாரு. பட் ஸ்டில் ஜான்சனுக்கு ஃபேவராக இருந்திருக்காது, ரீஸ்டார்ட்டாக வந்து இருந்திருக்கும். நம்ம ராக் வந்து ஜான்சனாக்கு அடுத்த உடனே ராக் பட்டம் போட்டிருப்பாரு. என்னடா ரீஸ்டார்ட்லாம் கொடுத்து இதுக்கு வந்து அப்படியே மேட்சை முடிஞ்சிருக்கலாமேன்ற மாதிரி இருந்திருக்கும். ராக் பட்டம் கொடுக்க மிஸ் வந்து ஈஸியாக ஒரு பின்ஃபால் பண்ணி ஜான்சனாக வின் பண்ணி இந்த மெயின் ஈவெண்ட்டை வந்து வின் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட இங்கேயும் அதே செய்கிறதுக்காக நம்ம ராக் வராரு. மீண்டும் வந்து அவரோட ஃபைனல் பாஸ்ன்ற அந்த ஒரு இதை யூஸ் பண்ணி மேட்சை ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறாரு. கோடி ரோட்ஸ் ஜான்சனை மீண்டும் ரீஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே தான் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி WrestleMania 40, WrestleMania 27, WrestleMania 28, 29 சொல்லிட்டு இந்த 4 WrestleMania என்ன பண்ணாரோ அதே தான் ராக் மீண்டும் பண்ண போகிறாரு. ஒரு ராக் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனுக்கு போட போகிறாரு. ராக் பாட்டம் போட்டதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து இதுதான் சான்ஸ்னு சொல்லி வின் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறாரு. அவர் வந்து மேபி அவரோட சோலை வந்து சோல்டு பண்ண போகிறாரா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பட் எனிவே நம்ம ராக் வந்து எப்படியோ ஒரு ராக் பாட்டம் வந்து போட தான் போகிறாரு ஜான்சனுக்கு. அண்ட் அந்த டயத்தில் தான் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அந்த இடத்துல உள்ள வந்து ராக் அடின்னு அடித்து துவச்சி எடுத்து, இல்லைனா ஸ்டீவ் ஆஸ்டின் வராமல் கூட போகலாம். பட் ஆனால் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜான்சனா ஒரு ஏஏ போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ WrestleMania 41 டே 2 மெயின் ஈவெண்ட்டை இப்படி தான் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 75% இப்படி தாங்க நடக்கும். இதில் ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்ணிக்கலாம். ஜான்சனை மீண்டும் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு வேளை ராக் கிட்ட அவரோட சோலை சோல்டு பண்ணிட்டாருன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவார். தட் டிபெண்டிங் ஆன் கோடி ரோட்ஸ் தாங்க. கோடி ரோட்ஸ் அவரோட சோலை சோல்டு பண்ணிட்டாருன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணிடுவார். பட் ஆனால் இது சோலை சோல்டு பண்ணாமல் இந்த மேட்ச் ஜெயிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேஷனை போட்டாருன்னா கோடி ரோட்ஸ் ஜெயிச்சிருவார். அடுத்த வாரங்கள் ஸ்மாக்டவுனில் நான் ஒன்றும் சோலெல்லாம் சோல்டு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சு அதை அப்படியே சமாளித்து ரெட் கார்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதான் 75% இப்படி தான் நடக்க போகுது. அண்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி அந்த 40 இயர்ஸ் WrestleMania அந்த விஷயங்கள்லாம் ரீக்ரியேட் பண்ணி இந்த டே 2 மெயின் ஈவெண்ட்டை கொஞ்சம் செம்மையாக கொண்டு போக போகிறாங்க. அதனால தான் வந்து இந்த வீக்லி ஷோஸ்லாம் வந்து ஃபைட்லாம் வச்சு இன்ஜுரி ஆக்கிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப மும்புறமாக வந்து கான்சன்ட்ரேட்டடோடு இருந்திருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. WrestleMania டே 2 மெயின் ஈவெண்ட்டுக்கு இப்போயே வந்து ஹைப்பு பங்கமாக ஏறி இருக்குது. ஜான்சனாக வின் பண்ணாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நம்ம சீனாவை பார்க்கலாம். பட் 60% கோடி
ரோஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போது போகிற செக்மெண்ட்டில் வச்சு பார்க்கும்போது கோடி ரோஸ் வந்து மோஸ்ட் லைக்லி ராக் கிட்ட அவரோட சோலை சோல்ட் அவுட் பண்ணிடுறது தான் போல். ராக் பாட்டம் அந்த செக்மெண்ட் 2011 நடந்ததை ரீக்ரியேட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலுமே எப்படியோ ஜான்சனை வின் பண்ணுறாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பார்ப்போங்க என்ன நடக்க போகுதுன்னு.